கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு அது மகத்துவமானது, மகிமையானது. தேவனை அவ்வளவாக தாவீது கொண்டாடுகிறவனாய், சொந்தம் கொண்டாடுகிறவனாய், உறவு கொண்டாடுகிறவனாய், உரிமை கொண்டாடுகிறவனாய், விசுவாசிக்கிறவனாய், அவரை மகிமைப்படுத்துகிறவனாய் அவன் இருப்பதை சங்கீதங்கள் முழுவதிலும் காணலாம். அதே நேரத்தில் தாவீதினுடைய சகல பிரச்சனைகள் மத்தியிலும், அவனுடைய தேவைகள் மத்தியிலும், அவனுடைய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக, அவனுக்கு பாதுகாப்பாக, அவனுக்கு எல்லா விதத்திலும் கனத்தை கொடுக்கிறவராக, எங்கெங்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே தலை குனிவு வருகிறதோ அங்கெல்லாம் அவனை தலை உயர்த்தி அவனை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதைத்தான் பிரியமானவர்களே சங்கீதங்களிலும் பார்க்கிறோம். கூடுதலாக இந்த ஒரு வசனத்திலும் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படியாக தாவீது தேவனை அவன் விசுவாசிக்கிறான், உரிமை கொண்டாடுகிறான் என்பதை நாம் சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கும் நம்மை போல எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், அவற்றின் மத்தியிலும் தேவன் தனக்கு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறார் என்கிற விண்ணப்பமாகவும் விசுவாச அறிக்கையாகவும் அது தேவனுக்கு மகிமையாகவும் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதங்கள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 7வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என் பலன், என் கேடகம், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுவார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று. ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க, என் பலனாக, என் கேடகமாக, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, என் ஆத்துமா அவர் மேல் தாகமாய் இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். பிரியமானவர்களே, அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டதை போல அறிக்கை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என் இருதயம் களி கூறுகிறது. நாம் துக்கப்படும் போது, வேதனைப்படும் போதெல்லாம் தேவ சமூகத்திலே வருகிறவர்கள். ஆனால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் போது அவரை கீர்த்தனைகளினாலும், சங்கீதங்களினாலும், ஞான பாட்டுகளினாலும் அவரை போற்றி துதிக்க நாம் எந்த அளவுக்கு முன் வருகிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே நிபந்தனையின் பேரிலே இருக்கிறது. நாம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்றால் ஒரு உத்தமமாய் நடக்கிற, உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாய், உத்தமமாய் அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கூடுதலாக நம்முடைய விசுவாச அறிக்கை பிரியமானவர்களே, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. ஆண்டவர் எனக்கு சூரியன், ஆண்டவர் எனக்கு பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை காக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நாம் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் அவர் எப்படி கேடகமாக
இருக்கிறார் என்பதை அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 91:14 வசனத்தை பார்க்கிறோம். அவன் என்னிடத்திலே 4வது வசனம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம் பிரியமானவர்களே, அது நமக்கு பாதுகாக்கும் நிழலாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உலக பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நாம் சேதம் அடையாதபடிக்கு நம்மை சுற்றிலும் பாதுகாக்கும் கேடகமாக அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை வசனத்துக்குள் இருக்கக்கூடிய சத்தியம் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, சங்கீதம் 119 114 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவதற்கு, அவருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். வேத புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தைகள் என்று அநேகம் உண்டு. ஆனாலும் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, கர்த்தர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய வார்த்தை என்று நமக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் மூலமாய் நீர் என்னோடு கூட பேசும். அப்படி பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஏற்ற, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது அது பால் அமர பண்ணின குழந்தையை போல நம்முடைய ஆத்துமா அமைதலாய் இருக்கும், நம்பிக்கையோடு கூட இருக்கும், விசுவாசத்தோடு கூட இருக்கும். சங்கீதம் 144 2வது வசனத்திலே பார்க்கிறோம். என்னுடைய தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, வெவ்வேறு இடங்களிலே நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நாம் சூப்பர்வைசராக இருக்கலாம், மேல் அதிகாரிகளாக இருக்கலாம். அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக அல்ல, தேவன் நமக்கு தயவு செய்து பிரியமானவர்களே, எப்படி தானியேலை உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே போல நம்மை உயர்த்தும் போது ஜனங்கள் யாவரும் நமக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். இங்கும் ஏசாயா 41 10வது வசனத்திலே பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், நான் என் நீதியின் வலது கரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். நம்மை தலையை உயர்த்துகிறவர் என்றால் நம்மை தாங்குகிறவராய், நீதியின் வழியிலே நம்மை நடத்தி நீதியாய் நீதியின் கரத்தினாலே உத்தமர்களாக நாம் விளங்க அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் ஏசாயா 60:19 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய விளக்கை ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது நிமித்தமாய் கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆதலால் நாம் செய்ய வேண்டியது என்ன? 2 கொரிந்தியர் 12 பிரியமானவர்களே 9வது வசனத்திலே, என் வாழ்க்கையிலே எனக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்களை குறித்து நான் வருத்தப்படாமல் கிறிஸ்துவனுடைய வல்லமை அவருடைய கிருபையினால் எனக்குள் விளங்கும் போது, பிரியமானவர்களே, பலவீனத்திலே அவருடைய கிருபை எனக்கு பலம் பூரணமாய் விளங்கும். ஆதலால் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவருடைய கிருபை, அவருடைய கணம், அவருடைய மகிமை பிரியமானவர்களே நம்மை உயர்த்தக்கூடியதாய் ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக சங்கீதங்களின் புத்தகம் 27 நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு
கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு தலை குனிவை ஏற்படுத்தாமல், ஒரு தோல்வியை ஏற்படுத்தாமல், ஒரு அவமானத்தை, நிந்தையை ஏற்படுத்தாமல் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய், உங்களை புதுப்பிக்கிறவராய், உங்களை உற்சாகப்படுத்துகிறவராய், உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கிறவராய், உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிறவராய், ஜெயத்தை அருளுகிறவராய் தேவனால் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். God bless you.